பிளாக் விடோக்கு ஒரு ஸ்டாண்டலோன் மூவி கிடைச்சிது. பட் ஆனஸ்ட்லி நட்டாஷா ரோமனோஃப்க்கு ஒரு கம்ப்ளீட் ட்ரிலஜி கிடைச்சிருக்கணும். ஒரு ரீசன்ட் ஃபேன் டிஸ்கஷனில் பிளாக் விடோ ட்ரிலஜி எப்படி இருந்திருக்கலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியா ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆனஸ்ட்லி இந்த 3 மூவி ஸ்ட்ரக்சர் பார்த்தா நத்தாஷாவோட என்டையர் எம்சியூ ஜேர்னியை மச் பெட்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஸோ பிளாக் விடோ ட்ரிலஜி ஆக்சுவலி எப்படி இருந்திருக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மூவி 2012 தி அவெஞ்சர்ஸ்க்கு இம்மீடியட்லி ஆஃப்டர் ரிலீஸ் ஆகிருக்கணும். அந்த மூவி ஃபுல்லாக நத்தாஷாவோட ரெட் ரூம் ஒரிஜினல் ஸ்டோரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் அவெஞ்சர்ஸில் நம்ம நத்தாஷாவை ஆல்ரெடி ஹைலி ஸ்கின்டு ஸ்பியாக பார்த்துட்டோம். ஆனால் ஹவு டிட் ஷி பிகம் பிளாக் விடோ? இந்த கொஸ்டினுக்கு எம்சியூ ப்ராப்பராக ஆன்சர் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் மூவியில் நத்தாஷாவோட சைல்ட்ஹுட், ரெட் ரூம் ட்ரைனிங், ப்ரோய்கோவோட கண்ட்ரோல் எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். நத்தாஷா எப்படி சைக்காலஜிக்கலி பிரேக் ஆனா, எப்படி அசாசின்ஸை ட்ரெயின் பண்ணப்பட்டா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி அவளோட பாஸ்ட்டை எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணனா, இது ஒரு ப்ராப்பர் ஸ்பை த்ரில்லராக இருந்திருக்கலாம். அண்ட் ஃபைனலில் நத்தாஷா ரெட் ரூமை டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் மூவிக்கு பர்ஃபெக்ட் கனெக்ஷன் கிடச்சிருக்கும். ரெண்டாவது மூவி 2016 வந்திருக்கணும். இந்த டைம் பீரியட் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் இந்த மூவியில் நாதாஷா எப்படி கிளின் பார்டனை மீட் பண்ணினா அண்ட் எப்படி SHIELDல ஜாயின் பண்ணினான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். அவங்க ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி MCUல ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நமக்கு மோஸ்ட்லி டயலாக்ல தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இமேஜின் பண்ணுங்க, நதாஷா ஒரு மிஷன்ல கிளின்ட்டை மீட் பண்றாங்க. ஈஷியலி 2 பேரும் எனிமீஸா இருக்கலாம். பட் இவென்ச்சுவலி கிளின்ட் ரியலைஸ் ஷீ இஸ் not the monster everyone thinks she is. and நதாஷாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் ஜென்யூன்லி அவளை ட்ரஸ்ட் பண்றாரு. தட்ஸ் how their friendship டெவலப் ஆகலாம். அண்ட் இந்த மூவில ஃபேமஸ் பூதபேஸ்ட் மிஷன் ஃபுல்லா ஷோ பண்ணிருக்கலாம். அவெஞ்சர்ஸ்ல நதாஷா அண்ட் கிளின் பூதபேஸ்ட் பத்தி ஜோக் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு ஆல்ரெடி அந்த மிஷன் தெரிஞ்சிருந்தா அந்த ரெஃபரன்சஸ் இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ செகண்ட் மூவி would basically be நாதாஷா becoming an actual hero instead of just a trained assassin. and finally தேர்ட் மூவி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த பிளாக் விடோ மூவி. 2021 ரிலீஸ் ஆன இந்த ஸ்டோரி நத்தாஷா அண்ட் எலேனா ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. மெலினா, அலெக்சி, ட்ரெய்கோ, ரெட் ரூம் எல்லாமே இந்த மூவில கனெக்ட் ஆகுது. பட் இமேஜின் இஃப் ஃபர்ஸ்ட் 2 மூவிஸ் ஆல்ரெடி நாதாஷாவோட பாஸ்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தா பிளாக் விடோ 2021 மூவிக்கு எமோஷனல் இம்பாக்ட் இன்னும் பெருசா இருந்திருக்கும். பிகாஸ் ஆடியன்ஸ் ஆல்ரெடி நோ நாத்தனா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கா, கிளின்ட்டை எப்படி மீட் பண்ணினா, ரெட் ரூம் அவளோட லைஃபை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணிச்சு. ஸோ when she finally returns to face Treygo, இது ஜஸ்ட் ஒரு மிஷன் இல்ல, இட்ஸ் த ஃபைனல் சாப்டர் ஆஃப் her entire life. அண்ட் ஃபைனல்ல நத்தாஷா ரெட் ரூமை கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் பண்ணுற மூமெண்ட் ஒரு ட்ரிலஜி கன்க்ளூஷனா ஒர்க் பண்ணிருக்கும். அது செம்ம சாட்டிஸ்ஃபைங்கா இருந்திருக்கும். இந்த 3 மூவிஸும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் நாதஷாவோட லைஃபை கவர் பண்ணிருக்கும். மூவி 1 டாஸ் தி அசாசின், நாதஷா ரெட் ரூம்ல ஒரு வெபன். மூவி 2 டாஸ் தி ஸ்பை, நாதஷா SHIELDல ஜாயின் பண்ணி கிளின்ட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றாங்க. மூவி 3 தி ஹீரோ, நத்தாஷா ஃபைனலி தன்னோட பாஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி ரெட் ரூமை டெஸ்ட்ராய் பண்றாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு கம்ப்ளீட் கேரக்டர் ஜர்னி இருக்கு. வெப்பன்ல ஸ்டார்ட் ஆகி ஸ்பையா மாறுது, ஃபைனலி ஹீரோவா எண்ட் ஆகுறாங்க. பிளாக் விடோவுக்கு இந்த மாதிரி ட்ரைலாஜி கிடைச்சிருந்தா நாதஷா ரோமனோஃபோட ஸ்டோரி MCUல இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். 2012 ரெட் ரூம் ஆரிஜின், 2016 கிளின்ட் SHIELD அண்ட் புடாபெஸ்ட், 2021 எலேனா, ட்ரேகவ் அண்ட் ரெட் ரூமோட ஃபைனல் டிஸ்ட்ரக்ஷன். அண்ட் ஆனஸ்ட்லி நத்தாஷாக்கு ஸ்டாண்டலோன் மூவி லேட்டா வந்தது தான் பிகஸ்ட் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ட்ரைலாஜி ஐடியா எப்படி இருக்கு? பிளாக் விடோவுக்கு ட்ரைலாஜி டிசர்வ் ஆகுமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்படி மார்வல் ஆல்டர்னேட் டைம்லைன்ஸ், தியரிஸ் அண்ட் வாட் இஃப் ஸ்டோரிஸ்க்கு காமிக் தமிழனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.